ஆதி. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். ஞானம் இங்கு ஆழ்த்தத்துவ பண்பினால் விவரிக்கப்படுகிறது. ஞானம் என்பது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிற பெயர். அவரே மெய்யான ஞானம். ஞானத்தை பற்றி விவரிக்கிற வாக்கியங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே விவரிக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆதியிலே வார்த்தை இருந்தது என்னும் வாக்கியத்தினால் அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. யோவான் 1:1-4 வரை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆகிய மூவரும் வெவ்வேறு ஆழ்த்தத்துவ பண்புடையவர்கள். ஆனாலும் அவர்கள் மூவரும் ஒருவராகவே இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தமது வழியில் ஆதியாக கொண்டிருந்தார். பிதாவானவர் குமாரனை அனாதியாய் அபிஷேகம் பண்ணினார். சகலமும் உண்டாகும் முன்னே குமாரன் ஜனிப்பிக்கப்பட்டார். உண்டானதெல்லாம் குமாரன் மூலமாகவே உண்டாயிற்று. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வரது பாரிசத்திலே உட்கார்ந்தார். எபிரேயர் 1:1-3 வரை. ஞானம் இவற்றிற்கு முன்பே இருக்கிறது. கர்த்தருடைய சிருஷ்டிகள், பூமியின் சிருஷ்டிப்பு, ஊற்றுக்கள் உண்டாதல், மலைகளும் குன்றுகளும் உண்டாதல், பூமி, அதன் வெளிகள், பூமியில் உள்ள மண் ஆகியவை உண்டாதல், வானங்கள், சிருஷ்டியை ஆளுகை செய்யும் பிரமாணங்கள்.